ஹீரோவோ ஹீரோயினோட எதிர்த்த வீட்டில் இருக்காரு. ஹீரோயினை யார் பார்த்தாலுமே அவங்க அம்மா அடிச்சு பிரச்சனை பண்ணிடுவாங்க. இதனாலே ஹீரோயின் கிட்ட யாருமே பேசக்கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. ஹீரோயினோட அம்மா வெளியே போயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு. ஆனா அங்க வர அம்மாவோ இப்போ ஹீரோட ஃப்ரெண்டே அடிச்சு திட்டி அனுப்பிடுறாங்க. இதனால ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. கோவப்பட்டு அவர் அடிச்சிடுறாரு. உங்களெல்லாம் இந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டா, முடிஞ்ச அந்த பொண்ணு லவ் பண்ணி காட்டுன்னு ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோவோ ஹீரோயினா லவ் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கும், தூரத்துல இருந்தே பார்த்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பல முயற்சி தோல்வி அடைஞ்சதால இப்ப ஃப்ரெண்டு இப்ப ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஹீரோவை இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சு ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்றாரு. ஆனா ஹீரோயினை இந்த கிஃப்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதனால இவர் சோகமா இருக்காரு. அம்மாவோ நீ லவ் பண்ணா சரி, அந்த பொண்ணு லவ் பண்ணணும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினை தப்பா பேசினதால அடிச்சிடுறாரு. இதனால அவங்க அம்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இப்போ ஹீரோக்குமே ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு நாள் ஊர்ல இருக்க எல்லாருமே திருப்பதிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் போக மாட்டாங்க. இதனால ஹீரோவும் போகாம விட்டுறாரு. ஹீரோயின் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயினும் பேசாம உள்ள போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கி தெரியான்னு கேட்கறாங்க. இவரும் இப்ப சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் குடிச்சிட்டு ஹீரோயின் தனியா இருக்கிறதால அவங்க வீட்டு கதவை தட்டி அவங்க கிட்ட தப்பா பேசி தப்பா நடந்துக்க பாக்குறான். இதனால ஹீரோனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு காவலா வீட்டு வாசலே படுத்து தூங்குறாரு. இதை பாக்குற ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் அந்த ரவுடி வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றான். இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன், உனக்கு புரியலையா, நான் உன்னை லவ் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோ சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயினோட அம்மா வந்து மூஞ்சிக்கு பொண்ணு கேக்குதான்னு சொல்லி செருப்பாலே அடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவையுமே எல்லாரும் முன்னாடி செருப்பால் அடிக்க போயிடுறாங்க.